நீங்க கிராமத்துக்கு போய் அவங்களோட சமையல டேஸ்ட் பார்த்திருக்கீங்களா? அவங்க சமையல்ல தாங்க ஒரு உண்மையான பாரம்பரியம் இருக்கும். என் தம்பியோட ஃபார்ம் ஹவுஸ பாத்துக்கிறவங்க நாங்க போறப்போ எங்களுக்காக சமைச்சு குடுப்பாங்க. அப்படி அவங்க சமைச்சு குடுக்கறதுல பர்ட்டிகுலரா சொல்லணும்னா மீன் வறுவல். அதுல ஒரு ஸ்லைட் மசாலா டேஸ்டோட சூப்பரா இருக்கும் சாப்பிட. அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணினது தான் இந்த ரெசிபி. பாப்போமா? நான் இன்னைக்கு சால்மன் ஃபிஷ் தான் எடுத்திருக்கிறேன். சால்மன் மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு ஒரு 1/4 சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு 5ல இருந்து 6 வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டா ஒரு 3 பல்லு பூண்டு. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுப்போம். இப்ப இதுலயே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் பவுடர், ஒரு 1 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. சாரி, மஞ்சத்தூள் மறந்துட்டேன், சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுருங்க. அவ்வளவுதான். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வறுத்துற வேண்டியதுதான். இதுல நீங்க வெங்காயம் கொஞ்சம் கம்மியா வைங்க, இல்லைன்னா வறுக்கிறப்போ அந்த மசாலா வந்துட்டு கருப்பா ஆயிடும். அவ்வளவுதாங்க. நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பி ஆனதும் எடுத்துட்டு மீன் குழம்பு இல்ல ரசம், சாம்பார் எதோட வேணாலும் சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.